Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த பஃப்லி ஸ்லைம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஸ்லைமை தான் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஸ்லைமை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துடலாம். இந்த ஸ்லைமோட ரேட் பார்த்திங்கன்னா 100 rupees அண்ட் வந்து இது ஃபுல்லாக ப்ளூ கலர். ஓகே, இதுக்கு மேலே வந்து க்ரன்ச்சியாக மாற்றுறதுக்காக தெர்மாக்கோல் பால்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லைம் கூட விளையாடலாம், கொஞ்சம் நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் போட்டு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு எப்படி மூடி இருக்குன்னா, ஒரே இதுலேயே 2 மூடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லைம் பாட்டிலை மட்டும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாடலாம். ஓகே, இந்த ஸ்லைம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எப்போவுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம் பார்த்திங்களா நார்மல் ஸ்லைமு, அந்த மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஸ்லைமை நான் கையில் தொடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லாகவே க்ளூவில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஃபெவிகாலில் செஞ்ச மாதிரி ஒரு ஸ்லைம் மாதிரி இருந்தது. அண்ட் வந்து மில்க் எஃபெக்ட் இருந்தது. மற்ற ஸ்லைம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும், வாட்டர் எஃபெக்டில் இருக்கும், ஃபுல்லாக கிளியராக இருக்கும், கலரிங் மட்டும் சேர்த்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கையில் தொடுறதுக்கே வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதை நான் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு சவுண்ட் வந்துச்சு. இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து விளையாடும் போது இந்த பாப்பிட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி சவுண்ட் எஃபெக்ட் வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இதில் கிடச்சிச்சு. நார்மலாக எல்லா ஸ்லைம்லேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம், பட் இந்தளவு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்காது. இது கொஞ்சம் பஃப்லியாக இருக்கிறனாலையோ என்னவோ தெரில, கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஃபெவிகாலில் ஸ்லைம் செய்வோம் பார்த்தீங்களா வீட்லேயே, அந்த ஸ்லைம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்குது. ஓகேவா? நம்ம நிறைய ஃபெவிகால் ஊற்றிட்டு கொஞ்சமாக கலரிங் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா எப்படி நம்மளுக்கு ஒரு ஸ்லைம் கிடைக்குமோ அந்த மாதிரி இது இருக்குது. நான் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் செய்யலாம். எப்படியும் ஒரு 20 rupees ஃபெவிகால் தேவைப்படும் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா இழுக்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரி. இந்த ஸ்லைமையுமே இதுலேயுமே வந்து பபுள்ஸ்லாம் வரும் தான் கண்டிப்பாக. நான் வந்து ஸ்ட்ரா வச்சு செக் பண்ணி பார்க்கல, சும்மா அப்படியே தான் வந்து பபுள்ஸ் வருதான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். பபுள்ஸ் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா பொசுன்னு சாஃப்டாக இருந்துச்சு இந்த ஸ்லைம் கூட விளையாடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து பபுள்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது, பபுள்ஸ் வருது, சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட கலர் வந்து ரொம்பவே லைட் கலராக கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 கலரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பிங்க் கலர் இல்லை, பிங்க் கலர் இருந்துச்சுன்னா நான் பிங்க் கலர் வாங்கிட்டு வந்திருப்பேன். பட் பிங்க் கலர் இல்லாமல் வேறு ஒரு சில கலர்ஸ் இருந்துச்சு, அதனால ஸ்கை ப்ளூவே ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை போட்டு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ஸ்லைமில் தனியாக விளையாடுறத விட இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டு விளையாடுறது பார்க்குறதுக்கு தான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஆர்வமாக இருந்திருப்பீங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம போட்டு விளையாண்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து இன்னொரு டாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக ஸ்பாஞ்சிலே செஞ்சுருக்காங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கே தனியாக அதுவுமே சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டாய் வந்து ஸ்லைம் கூட போட்டு விளையாடணுமா இல்லை தனியாக நம்ம வச்சுக்கிறோமான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் நம்ம ஸ்லைம் கூட போட்டு விளையாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால் அந்த ஸ்லைமுக்கு சென்டரில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். ஒரு சில ஸ்லைமில் வந்து கலர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. இந்த ஸ்லைமில் அந்த ஸ்லைம் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே தான் வந்து நம்மளுக்கு தெர்மாக்கோல் பால்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த தெர்மாக்கோல் பால்ஸை வந்து அந்த ஸ்லைமுக்கு மேலே போட்டாச்சு சுற்றியுமே. இப்போ அந்த டாயை மேலேருந்து எடுத்து பார்த்தேன். இப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த டாய் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு அந்த ஸ்லைம் கூட. ஒட்டுதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்து பார்த்தேன், பட் ஒட்டுது தான். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விளையாடுவோம். விளையாடவே முடியல அப்படின்னா நம்ம அந்த டாயை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த க்ரன்ச்சி ஸ்லைம் கூட மட்டும் நம்ம விளையாடலாம். ஓகேவா? எப்படியா இருந்தாலும் அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் நார்மல் ஸ்லைமில் போடும்போது அது க்ரன்ச்சியாக மாறிடும். அதனால தான் நான் க்ரன்ச்சி ஸ்லைம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்க, இப்போ இதில் எனக்கு விளையாட முடியல, ரொம்ப வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை வந்து நம்ம தனியாக விளையாடலாம். அது வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, பொசுன்னு. அது கூட நம்ம தனியாக விளையாடலாம்னு சொல்லிட்டு அது 1 பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டோம்ல, அது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண அது ஒரு க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம வச்சுருக்க ஸ்லைம் வந்து நல்லா பஃப்லியாக பொசுன்னு இருக்குது. அது கூட இந்த தெர்மாக்கோல் பால்ஸையும் போடும்போது இன்னுமே சூப்பராக சாஃப்டாகவும் இருக்குது, அதே மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்குது. கையில் விளையாடுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்லைம் இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வாட்டர் எஃபெக்டில் இருக்கிறது தான் நம்ம வந்து விளையாண்டுருக்கோம். எல்லாமே வந்து நார்மலாக எல்லா ஷாப்லேயும் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்லைம் தான் நம்ம விளையாண்டுருக்கோம். இந்த ஸ்லைம் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த தடவை போகும்போது அந்த ஷாப்பில் இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸ்லைமில். ஓகே, இந்த வால்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கூட அதுலேருந்து பபுள்ஸ் வந்துச்சு, அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த பபுள்ஸ் வரும்போது விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய டைம் வந்து நான் பபுள்ஸ் வர மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த ஸ்லைம் பிடிச்சிருக்கா, கலர் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கலாம். பை பை.